ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு தரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 803310000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check: Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID
nelson@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் பாவங்களை மன்னியும், நரகனை பெண்ணை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களை மோட்சக்கரை செய்துள்ள விசேஷமாய் மிதரக்கம் யாருக்கு அவசியமாக விசேஷத்தை பிரியும். இரண்டாம் தேவ ரகசியத்தில் யேசுநாசாமி உயிர்த்த மூன்றாம் நாள் பரலோகத்துக்கு ஆரோகணமானதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையிலே விழுந்தாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரேசுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரேசுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரேசுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். பாவங்களை மன்னியும், நரகனை பெண்ணை காப்பாற்றும், சலாத்மரை மோட்சகரை சேர்த்தல்ல விசேஷம் ஜரக்க யாருக்கு அசிமல் விசேஷத்தை பிரியும். இந்த மூன்றாம் தேவ ரகசியத்தில் தேவமாதா பேரிலும் அப்போஸ்தலர் பேரிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி வந்ததை தியானிப்போமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தின்மை செய்திருடை, நாங்கள் வருவது போல எங்கள் பாவங்களை பத்திரிடும். எங்களை சோதனையிடாதையும் தின்மெந்திரிடம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எங்களிடமிருந்து காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாக யாருக்கும் இரக்கம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். இந்த நான்காம் தேவ ரகசியத்தில் தேவமாதா பேரிலும்
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பாவங்களை மன்னியும், நரகனை பின்றி காப்பாற்றும், சகல ஆத்மாக்களை மோட்சகர செத்தல்லும், விசேஷமாம் ஜரக்க யாருக்கு சிமருக்கு விசேஷ தேவரியம் அதிதுரான புனித மிக்கலே தேவதுரான அஷ்ட கபரேலே ரஃபேலே அப்பஸ்ரான் ராயப்பரே சின்னப்பரே அருளப்பரே அஷ்டதோமையாரே, எங்கள் பேர் கொண்ட அனைத்து புனிதர்களே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபமாலே அநேக சோதரங்களோடு ஒன்று கூட்டி தேவமாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்காய் வைத்து மன்றாடுகிறோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் நூறு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் நூறு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட,
அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பகுதி வாரியாக நடைபெறும் ஆன்மாக்களுக்கான சிறப்பு திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்துள்ள நமது உதவி பங்கு தந்தை நம் அன்பியங்கள் சார்பாக வரவேற்கிறோம். நவம்பர் மாதம் ஆன்மாக்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். இந்த காலகட்டத்தில் இன்மையில் நம்முடன் வாழ்ந்து மரித்த நமது பெற்றோர், உற்றார், உடன் பிறந்தோர், நண்பர்கள், கஷ்ட நேரங்களில் நமக்கு உதவி செய்தோர், நமக்கு கல்வி கற்பித்து மரித்த ஆசிரிய பெருமக்கள், நம் பங்கில் பணியாற்றிய குருக்கள், அருள் சகோதரிகள், பங்கில் பணியாற்றிய தொண்டு செய்த பல பொதுநிலையினர், தியாக உள்ளத்தோடு நமக்கு பேர் உபகாரிகளாக இருந்த பல பேர் உபகாரிகள் அனைவரையும் இப்பொழுது நமது கண்முன் கொண்டு வருவோம். நம்முடன் வாழ்ந்து உறவு கொண்டு சிரித்து பேசி பழகி மகிழ்ந்து நமக்காக பல தியாகங்கள் செய்த அவர்களில் பலர் நமது ஜெப உதவிக்காக காத்திருக்கிறார்கள். உத்தரிக்க ஸ்தலத்திலே அந்த ஆன்மாக்கள் துயருற்று நமது ஜெபங்களுக்காகவும் தானங்களுக்காகவும் தவிக்கிறார்கள். உறவும் சொந்தமும் இல்லாமல் மரித்த பல அனாதை ஆன்மாக்கள் ஏதாவது ஒரு ஜெப உதவி கிடைக்காதா என்ற உத்தரிக்க ஸ்தலத்திலே காத்து கிடக்கின்றன. நமது பகுதியில் நடக்கும் இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றியை அடைந்து இறைவனை முகமுகமாக தரிசிக்கவும் பாக்கியம் பெற இறை இயேசுவிடம் மன்றாடுவோம். பக்தியோடும் ஈடுபாட்டோடும் இந்த திருப்பலியில் நமது குருவோடு இணைந்து மரித்த ஆன்மாக்களுக்காக நமது ஜபங்களை சமர்ப்பிப்போம். சகோதர சகோதரிகளை திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, ஒரே மகன் சாவை வென்று வானக மகிமை அடைய நீர் திருவுலமானே. பிள்ளைகள் இவ்வுலக வாழ்வின் சாவு தன்மை மீது வெற்றி கொண்டு தங்களை படைத்தவரும் மீட்பரும் ஆகிய உம்மை என்றென்று முகமுகமாய் கண்டு மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எம் அருளாயி, லூர்து கிறிஸ்டி ராஜா, சின்னப்பன், லூர்து மேரி, லூர்து சாமி, ஜான் கோவிந்தன், மாறன் சவுந்தரராஜன், ஜெயசுதாஸ் பி ராயர், ஜெயம்மாள், சேவியர் பி ராயர், ஜார்ஜ் டிக்ரூஸ், லூர்து மேரி ராஜ், மரிசன பெர்னாண்டோ, பி பிரான்சிஸ், சிஎம் ஆண்டனி, எம் ஆண்டனி, சேவியர் அம்மாள், சின்னப்பன், ரெவரன் ஃபாதர் ஞான பிரகாசம், சின்னப்பன், குழந்தை திரேசா, சவரிமுத்து, இருதயமேரி, ரூபன், தானியேல், ஜான் ஜோசப், சி ஜான், டி சின்னப்பன், அந்தோனி, சவரியம்மாள், அந்தோனி ஜோசப் லங்கம், தாரன் எமிலி லங்கன், இருதயம் ஆரோக்கியமே, பாபு, மேரி, உலகண்ணன், அண்ணம்மா, வர்க்கி, டான்போஸ்கோ சேவியோ அன்பியம், அந்தோனி சாமி, ஜோசப் இருதய சவுந்தரராஜ், ஆரோக்கியதாஸ், பலவேந்திரன் அபி, சாத்தநாதன், எலியன் மேரி, ஸ்டீஃபன் லாரன்ஸ், ஜோசப் மேரி அம்மாள், ஆனந்தமணி, ஆரோக்கிய மேரி, அந்தோனி, ராஜரத்தினம் ரோட்ரிக்ஸ், ராஜம்மாள் பர்னார்து, இருதயம்மாள் பர்னார்து, ஜெஸ்ஸி பூபால் ராயர், புனிதாள் தாயம்மாள், பிரான்சிஸ் அம்மாள், சேசுராஜ் பெர்னாண்டோ, மரிய அருளப்பன் பெர்னாண்டோ, மரிய சிலுவை அம்மாள், ராயப்பன் பெர்னாண்டோ, பிச்சம்மாள், சகாய டால்டன், அமளி, லாரன்ஸ் பெர்னாண்டோ, புஷ்பம், சகாய அந்தோனி ஸ்டீஃபன், பீட்டர், மேத்யூ சில்வியா, இமாக்லேட் சில்வியா, எஸ் ஆண்டனி பெர்னாண்டோ, ரோஸ்லின் மேரி ரெட்ரிகோ, அருளானந்தன் அன்பியம், திருமதி ரோசாலி ஜார்ஜ், மயிலை மாதா அன்பியம், ஜெயச்சந்திரன். இயேசு ஆண்டவர் அன்பியம், கிரிகோரி, லில்லி சகாயம், ராணிதாஸ், லூர்து பெர்னான், அந்தோனி, லாசர், மரிய ஜோசப் செல்வராஜ், சவரிமுத்து அன்னம்மாள், ஆரோக்கிய மேரி, மலையப்பன், மரியம்மாள், ஆரோக்கியசாமி, ஞானசௌந்தரி, ஜான், சின்னப்பன், லூர்து மேரி, ராயப்பன், மீனா குமாரி, சுஜி, சந்தோஷ், ஜோஸ்பின், ஃபாதர் ரொசாரியோ, ஃபாதர் ஜான் பீட்டர், ஃபாதர் ஞான பிரகாசம், சிஸ்டர் திருமுக தெரேசா, ஜேவியர், ஜெரால், சாம்சன், பிரான்சினா குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆண் மக்களுக்காக, பால் லாரன்ஸ் செல்வகுமார், டேவியோ ஜோசப் கமலா, இருதயநாதன், கிறிஸ்டி, மோனிகா, சௌரியகம், லூர்து மேரி இரானிமூஸ், பீட்டர் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆண் மக்களுக்காக, மரியநாயகம் பிள்ளை குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள், மாசிலாமணி பிள்ளை குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள், உத்திரிகஸ்தல நிலையில் உள்ள ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், டயஸ் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள், செங்கோல் ஸ்டீஃபன், வியாகுலம், இனிகோ, ஏசடியான் சுசை பாபு, அருளானந்தர் அன்பியம், அன்னம்மாள், சுவாமிநாதன், செபாஸ்டியன், ஜஸ்டின். சொல்லவும் செய்யவும் உங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. சகோதர சகோதரிகளே, இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது. அதுபோல
அது எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் பொல்லாதவர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள். ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள், இனியும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிறகுகள் நிழலில் நாடும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் நாடும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்கரடிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்கரடிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாய்
உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 27 38 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுக்குள் யாருக்கு மனைவியாவார்? என்னில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனே என்று கேட்டனர். அதற்கு இயேசு சதுசேயரிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். என்னில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். சகோதர சகோதரிகளே, முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பங்கு தந்தையின் பெயராலும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவரின் பெயராலும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இது ஒரு கூட்டு திருப்பலி, குடும்ப திருப்பலி, மகிழ்ச்சியான திருப்பலி. ஏனென்றால் நம்முடைய மூதாதையர்கள், நம்மளுக்கு முன்னால் இறந்து போனவர்கள் கண்டிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லாம் நம்புறீங்களா? கண்டிப்பா எல்லாருமே. வெரி குட். கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? எப்போ நீங்க கேள்வி கேட்காம இருந்தீங்க? இப்பெல்லாம் கேள்வியே கேட்கறது இல்லைன்னா அதிகமா. ஓகே, ஃபாதர் கண்டிப்பா இதை பத்தி பேச சொன்னாரு. நானும் கண்டிப்பா அதை பத்தி தான் பேச போறேன். 3 வகையான திருச்சபைகள் நம்முடைய தாயாம் திருச்சபையில் இருக்கின்றன. என்ன திருச்சபை? 3 வகையான திருச்சபைகள். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை. வேற எந்த திருச்சபை பத்தி கேட்காதீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ட்ரை பண்ணுங்க சும்மா. என்னம்மா? விண்ணக திருச்சபை, வெரி குட். துயருறும் திருச்சபை, வெரி வெரி குட். வாழும் திருச்சபை, எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க அவருக்கு. ஆனா பிரசங்கமே வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அழகா அவரே அந்த திருச்சபையினுடைய 3 வகையான திருச்சபைகளை நம்ம தாயாம் திருச்சபையில் நாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக அழகாக சொன்னார். போராடும் திருச்சபை, அதாவது மிலிட்டன்ட் சர்ச், மிலிட்ரி. நம்ம துணைத் தலைவர் இருக்கிறாரு. மிலிட்ரியில எல்லாரும் எப்படி போராடி கொண்டிருப்பார்கள்? நம்ம அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ், சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்தியாவுக்காக அவருடைய உயிரை கொடுப்பதற்கு கூட தங்களுடைய பணயம் வைத்து போராடி கொண்டிருப்பார்கள். இங்கே போராடும் திருச்சபை என்பது சோல்ஜர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நாம் அனைவரும் ஆண்டவருடைய பணியாளர்கள். எப்படிப்பட்ட பணியாளர்கள்? எதற்காக பணியாளர்கள்? உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம்
நம்முடைய உயிரை மதிக்காத ஒரு பணியாளர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் போராடும் திருச்சபை. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, அதாவது போராடும் திருச்சபை என்று ஐயா அழகாக சொன்னது போல, இந்த உலகத்திலே தான் இந்த போராடும் திருச்சபையானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருச்சபை தான் நாம் எல்லோரும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், பாவத்திற்கு எதிரான போராட்டம், சாத்தானுக்கு எதிரான போராட்டம், தீமைக்கு எதிரான போராட்டம். இப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்த்து போராடுகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு மீட்பு உண்டு என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாமும் எதிர்த்து போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், போட்டிக்கு எதிரான போராட்டம், பொறாமைக்கு எதிரான போராட்டம், காய்மைகாரத்திற்கு எதிரான போராட்டம், பில்லி சூனியத்திற்கு எதிரான போராட்டம், பேராசைக்கு எதிரான போராட்டம் என்று, அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டம் என்று நாம் போராட்டங்களை நிறைய விதங்களில் வரைப்படுத்தலாம். இப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு வகையான போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம்? எப்படிப்பட்ட ஒரு போராட்டம்? இப்ப எல்லாமே கருப்பு பணத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். எல்லாம் ஸ்டேட் பேங்க்லயும் மற்ற எல்லா பேங்க்லயும் 500 ரூபா நோட்டுக்கும் 1000 ரூபா நோட்டுக்கும் மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு போராட்டம். இதெல்லாம் நீங்க வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறீங்க. யாராருக்கெல்லாம் அது அப்போசிஷன்? எல்லாருமே வரவேற்கிறீங்க. நியாயமானதுதான். சரி, யாருமே ஒரு தீமையை கூட அதில் பார்க்கலையா? பார்க்கலையா? யாருமே பார்க்கல. என்ன தீமை பார்த்துருக்கீங்க? வரி பணம், வழிமுறைகள் சரியில்லை. வெரி குட். அப்புறம் இன்னும் வேற ஏதாவது தீமைகள்? இன்னும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெரி குட். சரி, எவ்வளவுதான் போராட்டம் நடத்தினாலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நாம பார்த்து திருந்தாவிட்டால் இந்த உலகத்துல யாரும் திருந்த முடியாது, நாமும் திருந்த மாட்டோம். இந்த முறையானது சரியான முறை. நானும் துணைத் தலைவரும் பேசிக் கொண்டிருந்தோம். கண்டிப்பாக இது ஒரு சரியான ஒரு போராட்டம் தான் கண்டிப்பாக. ஆனால் அதற்குரிய ஒரு வழிமுறைகள் தான் சரியில்லை என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது டெய்லி ஒர்க் போறவங்க, வேலை செய்யறவங்களாம் என்ன செய்யறாங்க? அந்த 1000 ரூபாய் கிடைக்கிற கமிஷனுக்கு தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? புனித பவுலடிகளார் சொல்லுவார், உழைக்காதவன் உண்ணலாகாது. போன நற்செய்தி வாசகர்களே, சண்டே காஸ்பலை நாம் பார்த்தோம். ஆனால் இவர்கள் கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் கமிஷனுக்கு நாள் ஃபுல்லா நிற்கிறாங்க. அதான் கேட்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டோம், ஃபாதர் நாங்கள் வெயில் ஃபுல்லாக நின்றுட்டு அந்த 500 ரூபா இல்லை 750 ரூபா சம்பளத்துக்கு போவோமா? அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு கியூவில் நின்றுட்டு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்குது, 3000 ரூபா கிடைக்குது, அதுக்கு போவோமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன சொல்லுவோம்? கியூவில் நின்றுட்டு 2000 ரூபா 3000 ரூபா கிடைக்கத்தான் போவோம் அப்படிங்கிற ஒரு ஈஸி கோயிங் லைஃப். அதுதான் நாம் என்னுடைய திருச்சபையிலே ஒரு போராடும் திருச்சபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம இதை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, அங்க திருத்தந்தை எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார். இந்த வாழும் அது ஒரு ஆயர்கள், கருதினார்மார்கள், நம்முடைய தந்தைகள், பங்கு தந்தையர்கள் அனைவரும், நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். இதைத்தான் நாம் முதல் திருச்சபை போராடும் திருச்சபை, அதாவது மிலிட்டன்ட் சர்ச். இரண்டாவது திருச்சபை பெனிட்டன்ட் சர்ச், அதாவது துயருறும் திருச்சபை, துன்புறும் திருச்சபை. இந்த திருச்சபை என்றால் என்ன நான் பார்க்கின்ற பொழுது, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள். இங்க இருக்கின்ற நாம் அனைவரும் கண்டிப்பாக ஒரு 3 வகையான நிலைப்பாடுகளுக்குள்ளாரே சென்றாக வேண்டும். ஒன்று விண்ணகம், இரண்டாவது உத்தரிக்கிற ஸ்தலம், மூன்றாவது அது மட்டும் சொல்லாதீங்க, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அதான் எல்லாருடைய விருப்பமும். ஒன்று விண்ணகம், அப்படி இல்லை என்றால் உத்தரிக்கின்ற ஸ்தலம். இப்படி இருக்கின்ற பொழுது பெனிட்டன்ட் சர்ச், அதாவது துன்புறும் திருச்சபை என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆத்மாக்கள். நாம் அனைவரும் பாவக்கரைப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழாத ஒரு நேரம், நாம் அனைவரும் நம்முடைய
வாழ்க்கையை இங்கே வீணடித்து விட்டோம். அப்படிப்பட்டவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே செல்கின்றார்கள். அங்கே அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் துயருறுகிறார்கள். அதான் துயரும் திருச்சபை. ஆனால் அவர்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொள்ள முடியாது. அதற்காகத்தான் நாம் அனைவரும் இப்பொழுது இங்கே ஒரு குடும்பமாக அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் துன்புறும் திருச்சபை என்று நாம் சொல்கின்றோம். இவற்றை பற்றி ஜெனோவாவை சேர்ந்த புனித கேத்ரின் இதற்கு முன்னால் சரி, தூய்மை பெறும் நிலை என்றால் என்ன, இந்த இடத்திலே யாரெல்லாம் செல்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாருமே போயிடுவாங்களா? இல்லை. அப்ப எல்லாருமே இந்த உலகத்துல பாவம் செய்யறாங்களா? எல்லாருமே பாவம் செய்யறாங்களா? எல்லாருமே பாவம் செய்யறாங்க. அப்ப எல்லாருமே உதிரி செலுத்து போவாங்களா? நான் கேட்குற கேள்வி புரியுது இல்லைங்களா? இந்த உலகத்தில் எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாமே உதிரி செலுத்து தான் போவோம். அப்போ விண்ணகம் யாருமே போக மாட்டாங்களா? நம்ம புனித நிலை அடைந்தவர்கள் எல்லாம் இப்போ இந்த உலகத்துல நம்ம புனித நிலை அடைஞ்சிடணுமே. அன்னை தெரசாலாம் போயிருப்பாங்க. அப்போ கையை விட்டு எண்ணிடலாம் இல்லைங்களா? என்ன எனக்கு ஒரு ஆன்சர் வரல. தலைவர் சொல்ற நான் போறேன் ஃபாதர் முதல்ல விண்ணகத்துக்கு அப்படின்னு. ஓகே, இப்படி இந்த புத்தகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உத்தரிசலத்துக்கு செல்வார்கள் என்றால் ஆண்டவரின் அருள் நிலையில் இறப்போர். அதாவது அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியங்களை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்திலே சாவான பாவம் எதுவும் இல்லை. அற்ப பாவத்தோடு இறப்பவர்கள் உத்தரிசலத்திலே செல்வார்கள். இரண்டாவது, எப்படிப்பட்ட மக்கள் உத்தரிசலத்தில் செல்வார்கள் என்றால் ஆண்டவரோடு பின்னி பிணைந்த உறவில் இறப்போர் உத்தரிசலத்தில் செல்வார்கள். நாம் எவ்வளவுதான் ஆண்டவரோடு பின்னி பிணைந்து இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை தூய்மைப்படவில்லை என்றால் the sanctification of soul, the holiness will save the world. நம்முடைய ஆன்மா இந்த உலகத்திலே தூய்மை பெறவில்லை என்றால் 100% தூய்மை பெறவில்லை என்றால் கண்டிப்பாக நாம் உத்தரிசலத்திலே இருப்போம். அது சாவான பாவமாக இருந்தாலும் சரி, அற்ப பாவமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாம் உத்தரிசலத்திலே இருப்போம். மூன்றாவதாக, வெரி சிம்பிள், முழுமையாக தூய்மையாக்கப்படாதோர். அதாவது 100% நான் என்னுடைய ஆத்மாவை இந்த உலகத்திலே தூய்மைப்படுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருப்போம் என்கிறது தான் இந்த இதில் ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஜெனோவாவை சேர்ந்த புனித கேத்ரின் அவர்கள் இந்த உத்தரி ஸ்தலத்தில் இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் செல்கின்றார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பாவம் என்ற துரும்பே பேரின்ப பேற்றை பெறவிடாமல் நம்மை தடுக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பாவம் ஒன்றே. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உத்திருக்கிற ஸ்தலத்திலே செல்வார்கள் என்கின்ற ஒரு கோட்பாடை புனித கேத்ரின் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். புனித குழந்தை தெரசா நாம் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். அவர்கள் உத்திரிய ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அடைகிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகின்றார். வேதனையையும் சோதனையும் துன்பத்தையும் வீணாக்கியவர்கள், வேதனையும் சோதனையும் துன்பத்தையும் வீணாக்கியவர்கள் கண்டிப்பாக உத்தரிசலத்திலே ஆத்மாக்கள் உத்தரிசலத்துக்கு போவார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த போராடும் திருச்சபையிலே துன்பம், வேதனை, சோதனை இவையெல்லாம் இருக்கின்றது. நாம் அவற்றை பயந்து ஓடுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் உத்தரிசலத்திலே செல்வோம். எப்பொழுது நாம் அப்படிப்பட்ட துன்பங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து போராடுகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் தோல்வி அடையலாம். தோல்வி அடைந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு முயற்சியை கடவுள் கண்டிப்பாக பாராட்டி நமக்கு தேவையான ஒரு ஆசிரையும் கிருபையும் அளிப்பார். அதைத்தான் நாம் போராடும் திருச்சபையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெனிட்டன் சர்ச், துன்புறும் திருச்சபை. மூன்றாவது திருச்சபையாக நாம் பார்த்து கொண்டிருப்பது ட்ரையம்பன் சர்ச். சகோதரர் சொன்னது போல வெற்றி வாகை சூடிய திருச்சபை. அன்னை மரியாள், அனைத்து புனிதர்கள் எல்லோரும் அங்கே ட்ரையம்பன் சர்ச், அதை வெற்றி வாகை சூடிய திருச்சபையிலே நமக்காக ஜபித்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாக இருக்கின்றோம். நாம் நம்முடைய துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை நாம் யாரின் மூலமாக கேட்கிறோம் என்றால்
அந்த வெற்றி வாகை சூடிய திருச்சபையிலே, அதாவது விண்ணகத்திலே இருக்கின்ற மக்களின் மூலமாக, புனிதர்களின் மூலமாக, தேவதூதர்களின் மூலமாக நாம் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இது நம்முடைய கடமை என்றால் உத்திர்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபித்து கொள்ள முடியாது. இது நம்முடைய கடமை. விண்ணகத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. அவர்கள் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நரகத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்காக நாமும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். மற்றொன்று, இந்த போராடும் திருச்சபையிலே இருந்து போராடி எல்லா வகையான சோதனைகளையும் துன்பங்களையும் வென்று ஒரு வெற்றி வாகை சூடிய திருச்சபையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக பங்கு பெற வேண்டும். அதற்காக தொடர்ந்து தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள். உங்கள் பதில். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என்னை யாராவது உண்டால் அவன் என்றுமே சாகான் என்கிற வரமளித்த இயேசு தெய்வமே, இதோ ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த சிறப்பு திருப்பலியில் எங்கள் அன்பியங்களில் வாழ்ந்து இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். உங்கள் பதில். நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும், முடிவில்லா அவர்கள் மேல் ஒளிர்வதாக. அவர்கள் மேல் ஒளிர்வதாக. உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று பணித்த இயேசுவே, உமது மறைபரப்பு பணியில் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து மரித்த குருக்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தினர் அனைவரது ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். உங்களது பதில். நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும், முடிவில்லா ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. யாரும் நினையாமல் ஜெபிக்காமல் மறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் விசேஷித்த விதமாய் மன்றாடுகிறோம். இயேசுவே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும் ஆண்டவரே. உங்கள் பதில். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. உத்தரிக்கிற ஸ்தலத்திலே அல்லலுறும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவே, எங்களது ஜெபத்தாலும் இந்த திருப்பலியில் நாங்கள் வேண்டிக் கொள்வதாலும் இறந்து போன இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும் ஆண்டவரே. உங்கள் பதில். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. எங்களை பாசத்தோடு வளர்த்த மரித்த எங்களது பெற்றோர், அன்பு செலுத்திய உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், உதவி செய்த நண்பர்கள், உபகாரிகள், மரித்த எங்களது ஆசிரியர்களது ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும் ஆண்டவரே. உங்கள் இளைப்பாற்றி இவர்களும் ஆண்டவரை, எங்கள் பங்குக்காக உழைத்து மரித்த குருக்கள், அருட்சகோதரிகள், வேதியர்கள், உபகாரிகள் அனைவரது ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும் ஆண்டவரே. உங்கள் பதில். நித்திய இளைப்பாற்றி ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நம்முடைய தனிப்பட்ட தேவலுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக புனித தொன் போஸ்கோ பகுதியிலே இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நமது மீட்பராகிய இறைவன் வெற்றி வாகை சூடும் திருச்சபையிலே அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று மன்றாடுவோம். யாரும் நேயாத ஆத்மாக்களுக்காக மன்றாடுவோம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் கையிரண்டு பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஒரே நம்பிக்கையான இறைவா, இறந்த எம் சகோதரர் சகோதரிகளுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. இம்மை வாழ்வில் கிறிஸ்தவ விசுவாசத்தை கொண்டிருக்கும் பெரும் பேற்றினை நீர்தாமே அவர்களுக்கு அளித்தீர். ஆகவே அவர்களுக்கு அழியா வாழ்வின் பரிசினையும் வழங்கிட தயை கூறுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படியே நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளமே எங்களை ஆண்டு வழி நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணில் நின்று உருவான நாங்கள் பாவத்தின் பயனாக மண்ணோடு கலந்து விடுகின்றோம். மேலும் திருமகனின் மரணத்தால் மீட்க பெற்ற நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மகிமைக்கு உயிர்த்தெழ பெறுகின்றோம். ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாக பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை ஊர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இவ்வுலகிலும் இருந்து நீர் அழைத்து கொண்ட எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இன்று நாங்கள் ஒரே குடும்பமாக புனித தொன்போஸ்கோ பகுதியிலே இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு கூறுகின்றோம். நீரே அவர்களை நித்திய பேரின்ப வீட்டில் அழைத்து சேர்த்தருளும். இவர்கள் திருமுழுக்கின் வழியாக திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க நீரே அருள்தாரும். உயிர் திருநம்பிக்கை இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நீ ஊர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கி நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்கின்ற இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நான் இப்பொழுது ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் சேர்த்து தருகிறோம். எனவே அனைவரும் அவற்றை நாவில் வாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அழைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். 1000 குறைகள் என்னிடம் கண்டும் அழைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் நாமத்தை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுறை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுறை ஈந்தார். அருளமுறை ஈந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஊத்தாண்டவர் ஆலயம், பரவல்லூர், தொன்போஸ்கோ பகுதியை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதியில் இறந்த ஆன்மாக்களின் இத்திருப்பலி நிறைவேற்ற நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்த நமது பாசமிகு பங்கு தந்தை பீட்டர் ஜெரால்ட் அவர்களுக்கும் இன்றைய திருப்பலியை நல்ல முறையில் கண்டுகளிக்க நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பலியை நிறைவேற்ற அருட்தந்தை ஜூலியன் பெர்னார்ட் அவர்களுக்கும் இந்த திருப்பலி நல்ல முறையில் நடப்பதற்கு பல வழிகளில் உதவி செய்த நமது பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு சேவியர் அவர்களுக்கும் செயலர் திரு மார்டின் அவர்களுக்கும் மற்றும் இந்த தொன்போஸ்கோ பகுதியின் பகுதி தலைவர் திரு அலெக்ஸ் அவர்களுக்கும் தொன்போஸ்கோ பகுதியில் உள்ள அனைத்து அன்பியங்களின் தலைவர் மற்றும் செயலர்களுக்கும் இந்த ஒரு அருமையான இடத்தை நமக்கு அளித்து இவ்வளவு உதவிகளையும் பொருளுதவி மற்றும் இங்கு நடக்கும் அனைத்து உதவிகளுக்கும் ஒருவர் செய்துள்ளார். இந்த இல்லத்தின் தலைவர் திரு மார்டின், திருமதி மேரி அவர்களுக்கும் மற்றும் பாடல்கள் இசைத்த டி நகர் திருச்சிலுவை ஆலயத்தின் பாடகர் குழு தலைவர் திரு தாஸ் பெர்னார்ட் அவர்களுக்கும் லஸ் சர்ச்சிலிருந்து வந்திருந்து பாடல்களை பாடிய திரு ஸ்டீஃபன் அவர்களுக்கும் திரு ரோலக்ஸ் அவர்களுக்கும் நமது பாடகர் குழுவை சார்ந்த திருமதி லலிதா அவர்களுக்கும் இன்று ஒலி அமைத்து கொடுத்த நண்பர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வதற்காக ஒளிப்பதிவு செய்து கொடுத்த அற்புதர் இயேசு டிவிக்கும் அதன் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் இங்கு வந்திருந்து நல்ல ஒரு திருப்பலியை கண்டுகளித்து நமது இல்லங்களில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இறைவனிடம் மன்றாடிய உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இங்கு வர முடியாமல் போன அனைத்து உள்ளங்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் உதவி பங்கு தந்தையின் சார்பாகவும் நமது பங்கு பேரவையின் சார்பாகவும் நமது
தொன்போஸ்கோ பகுதியின் சார்பாகவும் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இருந்து இரவு உணவை உண்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் தயவு செய்து போயிடாதீங்க, இருந்து சாப்பிட்டு போகலாம். நன்றி, தேங்க்யூ. நமக்கு உதவி செய்த ஒரு சிலர் விட்டுட்டேன். நம்ம எல்லா பொருள் உதவியும் பண்ண அந்த பீடத்துக்கு தேவையான இதெல்லாம் பண்ண உதவியாக இருக்கும். நம்ம இளைஞர்களுடைய ஒரு சில இளைஞர்களுக்கும் நம்ம பீட சிறுவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம்ப்பா. இஸ்லான் பார்ந்தவர்களே, பங்குத்தந்தை வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவர்கள் லஸ் சர்ச்சுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே பேராயரோடு இணைந்து மற்ற அனைத்து குருக்களும் சேர்ந்து இறந்து போன அனைத்து பங்கு தந்தையர்கள் மற்றும் அனைத்து குருக்களுக்காக அங்கே திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பங்கு தந்தையின் பெயரால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாமே ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த பகுதியினுடைய தலைவர் யாருப்பாங்க? வாங்க. ரொம்ப வெக்கப்படுறாரு அவர். அலெக்ஸ் பாண்டியன் IPS. வாழ்த்துக்கள். ரொம்ப எல்லாமே நல்லா இருந்தது. தொடர்ந்து நாம் இதே போன்று ஆண்டவரை போற்றி புகழ்வோம் நம்முடைய சிறு சிறு காரியங்களின் மூலமாக. தேங்க்யூ. அனைவரும் சேர்ந்து கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், இன்னும் சிறப்பாக நம்முடைய துணைத் தலைவர் மற்றும் செயலர் அவர்கள் எங்கே இருந்தாலும் தோ வந்துடுறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பவர் தான் நம்முடைய துணைத் தலைவர் திரு ஃபாத்திமா சேவியர் அவர்கள். எனவே இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவரின் பேரால் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கப்பா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலக வாழ்வை நீத்தையும் சகோதர சகோதரிகளுக்காக உம்மை வேண்டுகின்றோ. இவர்கள் இத்திருப்பலியின் பயனாக தம் பாவங்களிலிருந்து விடுபட்டு தூய்மை அடைந்து உயிர்ப்பின் முடிவில்லா பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாகை சூடிய திருச்சபையிலே சேர்ந்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா.
எல்லோருக்கும் வணக்கம். உயிர்த்த இயேசு ஆண்டவர் ஆலயம் பெரவள்ளூர் சார்பாக நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இறந்த ஆண் மக்களுக்காக பகுதி வாரியாக திருப்பலி நிறைவேற்றி அந்தந்த பகுதி மக்களை ஒரு குடும்பமாக சேர்த்து இறந்த ஆண் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த வகையிலே நேற்று முந்தைய நாள் சூசையப்பர் பகுதிக்கான ஆன்மாக்களது திருப்பலியானது சகோதரர் ஜோசப் நீதி அவர்கள் வீட்டிலே நடைபெற்றது. நேற்று சகாயமாதா பகுதியிலே நடைபெற்றது. இன்று தொன்பொஸ்கோ பகுதியிலே நடைபெற்று இப்பொழுது நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு எங்களது பங்கு தந்தை திரு பீட்டர் ஜெரால்ட் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற ஒரு பெரிய முயற்சி. எல்லா ஆன்மாக்களுக்காகவும் அந்தந்த பகுதி வாரியாக சென்று அந்தந்த குடும்பங்களில் உள்ள ஆன்மாக்களுக்காக விசேஷித்த விதமாய் நாங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஜெபிக்கின்றோம். அதற்கு அற்புதர் இயேசு டிவி இன்று வந்து இந்த நிகழ்வை முழுவதும் உங்களுக்கு ஒரு திருப்பலியோடு சேர்த்து தருகின்றார்கள். அவர்களுக்கு அற்புதர் இயேசு டிவிக்கு எங்களது நன்றிகள் உரித்தாகட்டும். அவர்கள் செய்கின்ற இந்த மகத்தான பணிக்கு எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது எங்களது உதவி பங்கு தந்தை திரு ஜூலியன் பெர்னார்ட் அவர்கள் இந்த புதிய முயற்சியை பற்றி ஓரிரு வார்த்தை பேசுவார்கள். உயிர் தாண்டவர் பங்கின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் உயிர் தாண்டவர் பங்கிலே மொத்தம் 40 அன்பியங்கள் இருக்கின்றன. அந்த 40 அன்பியங்களையும் நாங்கள் பகுதி வாரியாக பிரித்து இந்த நவம்பர் மாதத்திலே சிறப்பாக இறந்த அனைத்து ஆத்மாக்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து உத்திரை ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள், யாரும் நீயாத ஆத்மாக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இது முதல் 2 திருப்பலிகள் 2 பகுதி வாரியாக முடிந்துவிட்டன. இன்று நாங்கள் தூய தொன்போஸ்கோ பகுதியிலே பகுதி வாரியாக திருப்பலி நிறைவேற்றி தூய தொன்போஸ்கோ பகுதியில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் இறைவனிடம் ஜெபித்துக்கின்றோம். எனவே இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்களும் உங்களுடைய பங்கிலே இறந்த குடும்பங்களிலே இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர்கள் இறைவனுடைய இடத்திலே நித்தியலை பாற்றி அடைந்து அவர்கள் இறைவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை நம்மில் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இந்த திருப்பலியானது டோன்பொஸ்கோ பகுதியிலே சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் மிக அருமையான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவர் இந்த நிகழ்விலே தனது முழு ஈடுபாட்டையும் செலுத்தி இந்த திருப்பலியும் அதனுடைய பின்னால் நடக்கின்ற இந்த விருந்தும் நடைபெறுவதற்கு அவர் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். நண்பர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு எங்களது பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இல்லத்தையும் இதற்குண்டான சகல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட நமது சகோதரர் மார்ட்டின் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அவர்களுக்கும் பங்கு மக்கள் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பல்வேறுடைய ஒத்துழைப்பும் ஈடுபாடும் காரணம் இன்றைய கோயர், பீடச்சிறார்கள், இதற்கான உணவு ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொடுத்த நமது டோன்பொஸ்கோ பகுதி நல்ல இதயங்களுக்கு பங்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஆக்ஷன் ஆரோக்கியராஜ் அவருடைய சீரிய செயல்பாட்டை இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். எனது நண்பர் பிரகாஷ், கோவில்தாஸ் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மரித்த ஆத்மாக்களுக்காக இந்த விசேஷமாக இந்த வீட்டில் மரித்த ஆத்மாக்களுக்காக கொண்டாடி இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் இறந்து போன ஆத்மாக்களுக்காகவும் என் கணவர் குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்கும் உத்திரிக்கரசலத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாரும் மோட்சத்தில் சேர வேண்டும் என்று
இயேசுவை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்ஸ் சொன்னால் போகிறோமா? நாங்கள் இந்த ப்ரேயருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் இறந்து போன ஆத்மாக்களுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமா வந்து கலந்து ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நீ എന്തെങ്കിലും 2 വാർത്ത സംസാരിച്ചാൽ എന്തെങ്കിലും പറ. இந்த ப்ரேயருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருப்பேன். தமிழ் മലയാളം சொல்லக்கூடாது. മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മതിയോ? ഈ പ്രാർത്ഥനയ്ക്ക് വന്നതിൽ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. வணக்கம். இந்த அற்புத டிவி மூலயமா இந்த இறந்தவங்களுக்காக பண்ணுற இந்த ப்ரேயர், இறந்தவங்கள்லாம் உயிர்த்த அந்த அவங்களுக்காக இந்த பண்ணுற ப்ரேயர் வந்து எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதன் மூலயமா இறந்தவங்க எல்லாருமே அவங்களோட ஆத்மாலாம் சாந்தி அடையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த அற்புத டிவிக்கு நன்றி. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. வணக்கம். அற்புத இயேசு நேயர்களுக்கான எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து உயிர்த்த இயேசு ஆண்டவர் கோயில் பெரவல்டூர்லேருந்து எங்கள் பகுதி சார்பாக இன்றைக்கி திருப்பலி, இறந்தோருக்காக திருப்பலி நிறைவேற்றினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பகுதியில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டினோம். அவர்களுக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவருக்காகவும் அற்புத இயேசு டிவி சார்ந்த அனைவருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பெரவல்லூர் உயிர்த்த கிறிஸ்து ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பகுதி வாரியாக, ஒவ்வொரு பகுதியில் உள்ள அன்பியங்கள் வாரியாக மரித்த இறை மக்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தில் உள்ள மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் பங்கில் உள்ள அனைத்து இறந்த ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்பதற்காகவும் அவர்களை வருடம் நாம் நினைவு கூறும் விதமாக இன்று ஒரு நல்லதொரு திருப்பலியை நிகழ்த்திய எங்கள் பங்கு தந்தை பீட்டர் ஜெரால்ட் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த அற்புத இயேசு டிவி மூலமாக இந்த திருப்பலியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதன் மூலம் நாம் வருடந்தோறும் இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறுவதற்காக இது ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய அற்புத இயேசு டிவிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று 16 நவம்பர் 2016 மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை எங்கள் வீட்டில் திருப்பலி நடைபெற்றதற்காக நன்றி கூறுகிறோம். உயிர்த்த கிறிஸ்து ஆலயம், டொன்போஸ்கோ பகுதி. கிறிஸ்துவின் பிரியமான இறை மக்களே, இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இறந்தோர் நினைவு திருப்பலியை நிறைவேற்றி முடித்திருக்கின்றோம். இறந்தோரை நினைவு கூறுதல் நன்றா என்ற ஒரு கேள்வி இன்றைய திருச்சபையின் பல சபைகளில் கேட்கப்படுகின்றது. இதை நினைவு கூறுகின்ற ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபைதான். மற்ற சபைகளில் இறந்தோரை ஏன் நினைவு கூற வேண்டும்? அவர்கள் இறந்து மரித்து முடித்து விட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு மக்களில் இறை வசனங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இறை வசனம் கொடுக்கப்படுகிறது என்றால் அது உயிருள்ளது. மனிதனுக்கு இறப்பு என்பதுதான் உயிர்ப்பு என்பது நமது விசுவாசம். என் உயிர்ப்பில் நீங்கள் ஒன்றித்திருக்கிறீர்கள் என்று இறைமகன் இயேசு கூறியிருக்கின்றார். நாம் இவ்வுலக வாழ்க்கை என்பது கடந்து போகின்ற காலங்கள் அனைத்தும் அழிவுக்குரியது. ஆனால் அதற்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம். நமக்கு என்று ஒரு மறுவாழ்வு இருக்கின்றது என்பதை பற்றி நினைத்து பார்ப்பதில்லை. பல நேரங்களில் அதை ஏனோ தானோ என்று விட்டு விடுகின்றோம். சற்று நினைத்து பாருங்கள்.
நாம் இந்த உலகில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு பிரதிபலனை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு அந்த பிரதிபலனும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதை நாம் உணர்வதில்லை. நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. இதைத்தான் இறைமகன் இயேசு மிக சிறந்த ஒரு ஊமையின் வாயிலாக நமக்கு விளக்கி காட்டினார். கடுகு போட்டால் கடுகுதான் முளைக்கும். அத்தி மரத்தில் திராட்சை கொடிகள் காய்ப்பதில்லை. ஆம், நாம் என்ன கொடுக்கின்றோமோ அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மை. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையில் என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ அதைத்தான் நாம் மறுவாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் அன்பு இறை மக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பயணம். இந்த பயணம் சிறப்பான முறையில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு துணையாளர் தேவை. இந்த துணையாளரை இறைமகன் இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தேற்றம் அடைந்த பிற்பாடு நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த துணையாளர் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுதே நமது பெற்றோரும் ஞான பெற்றோரும் திருச்சபையின் முன்னிலையில் குருக்களின் பரிந்துரை ஜபங்களின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அது செயல்படுகின்றதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படும் பொழுதுதான் நாம் உயிர் வாழ்கின்றோம். ஆனால் நாம் பெற்றிருக்கின்ற அந்த விசுவாச வாழ்க்கை நம்மிலேயே செயல் பெற்றால்தான் நாம் விசுவாசத்தில் வளர முடியும். இதில் மறைந்திருக்கின்ற இறை உண்மை மிக பெரியது, சற்றே சிந்திக்கக்கூடியதும் கூட. ஆம், நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மறை உண்மையை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து நாம் எதை கொடுக்கின்றோம் அது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களோடு உறவாடும் பொழுது எதை கொடுக்கின்றோம் அது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த இறந்தோர் நினைவு திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நேரிடையாகவும் மறைமுகமாகவும் எத்தனையோ சகோதரர் சகோதரிகள், முகம் தெரியாதவர்கள், இன மன ஜாதி வேறுபாடு பார்க்காமல் பல்வேறு உதவிகளை நமக்கு செய்திருக்கின்றார்கள். அதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? அதை நினைவு கூறும் பொழுது நம்மளுடைய செயல்களும் இவ்வாறு நினைவு கூறப்படும் என்பது நமது விசுவாசம். இதுதான் நாம் கொடுப்பதை பெற்றுக்கொள்கின்றோம். நாம் விதைப்பதை அறுவடை செய்கின்றோம். எந்த ஒரு உழவனும் நிலத்தில் விதையை விதைக்கும் பொழுது நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்போடு விதைக்கின்றான். ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனிதனால் வந்த பாவத்தை ஒரு மனிதன் தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த தூய ஆவியா இடத்தில் இறைஞ்சி மன்றாடுவோம், நினைவு கூறுவோம். ஒவ்வொரு ஆன்மாக்களும் நம்மளை அறியாமலே நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உதவிகளுக்கும் நமக்கு தெரியாது எப்படி நடந்தது, எங்கனம் நடைபெற்றது, இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கும். ஆனால் உண்மையில் இதற்கு பின்னால் மிகப்பெரிய விசுவாச மறைபொருள் மறைந்திருக்கின்றது. இதை நமது உணர வேண்டும் என்று சொன்னால் அணிதினமும் நாம் நற்செய்தியை எடுத்து வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 1000 அர்த்தங்கள் கருத்துக்கள் மறைந்திருக்கின்றன. ஏனோதானா என்று பல்வேறு சபைகளில் கூறப்படுகின்ற பல்வேறு கருத்துக்களை நாம் மேற்போக்காக பார்த்துவிட்டு நாம் பேசக்கூடாது. ஆழ்ந்து விசுவாசிக்க வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானம் ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரிடத்தில் நாம் இறைஞ்சும் பொழுதுதான், நாம் கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்வோம். கேட்காமல் இருந்தால் நமக்கு எப்படி கிடைக்கும்? அழுகின்ற குழந்தை தானே பால் குடிக்கும்.
தட்டுகின்ற கதவுதானே திறக்கப்படும். இதோ நான் உன் வீட்டாண்டை வந்து நான் கதவை தட்டி கொண்டிருக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அவர் சொல்வது நமது உள் மனமாகிய கதவை தட்டி கொண்டே இருக்கின்றார். நாம் அதை மூடி வைத்திருக்கின்றோம். ஆனால் அது நமக்கு தெரியவில்லை. எப்படி தெரியும்? நாம் இந்த உலக பிரயாணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர் இளம்பெண்களில் எல்லா வகையிலும் ஷார்ட்கட், கம்ப்யூட்டரில் ஷார்ட்கட், மொபைல் ஃபோனில் ஷார்ட்கட், செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஷார்ட்கட். வாழ்க்கையே இன்று அவர்களுக்கு ஷார்ட்கட்டாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் உணர்வதில்லை, உண்மை விசுவாசத்தை உணர்வதில்லை. இதை உணர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை எடுத்து படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த மறைபொருளை நாம் ஏன் விசுவாசிகள் மத்தியில் படிக்க வேண்டால் இதுதான் நமது விசுவாசம். மரித்த விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய விசுவாசத்தின் எதிர்பார்ப்பையும் நாம் விசுவசித்து வாழ்கின்ற வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு இது மறைந்திருக்கின்ற மிக பெரிய மறைபொருளை நமது அனுதின வாழ்க்கையில் நாம் உணர முடியும். நமது இரத்தத்தோடு அது கலந்திருக்கின்றது. நமது மூச்சோ காற்றோடு அந்த விசுவாசம் கலந்திருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் அவர் பாடுகளினால் கொடுக்கப்பட்டதினால் தான் நாம் சுவாசிக்க முடியும். அவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் நமது சுவாசத்தை நிறுத்திவிட முடியும். ஆம், ஆனால் அவர் தன்னுடைய மக்களை தண்டிப்பதில்லை, மன்னிக்கின்றார், இரக்கத்தை கொடுக்கின்றார். இதோ இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டை நிறைவு செய்கின்ற இந்த நாட்களிலே மீண்டும் மீண்டும் நம்மளை இரக்கமுள்ள இறை மக்களாக மாற்றுவதற்காக நமது விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்துவதற்காக இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த தொன்போஸ்கோ பகுதி இறை மக்களாய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைத்து இன்று அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் உற்றார் உறவினர், அறிந்தவர் தெரிந்தவர், சொந்தக்காரர், பழகிய நண்பர்கள், பேர் உபகாரிகள், நேரிடையாகவும் முகம் தெரியாமல் பல்வேறு உபகாரிகளினால்தான் இன்று உங்கள் மத்தியிலேயே நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த ஒவ்வொரு உபகாரிகளையும் நான் நினைவு கூறுகின்றேன். முக்கியமாக குருக்கள், எத்தனையோ குருக்கள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் மறைமுகமாக பல்வேறு உதவிகளினாலும் பேர் உபகாரத்தினாலும் தான் இந்த உலகமும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கின்றேன். சிறப்பான முறையில் என்னை உணர்ந்து இவன் இறைமகன், இறைவனுக்கு பிரியமான மகன் என்ற முறையில் எனக்கு ஊக்கப்படுத்திய ஒவ்வொரு குருவானவர்களையும் நான் நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் என் உள்ளத்திலே நான் எழுதி வைத்திருக்கின்றேன். அவர்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன். இதோ சலேசிய சபையிலையும் மற்ற மறைமாநிலங்களையும் மறைவட்டங்களிலேயும் எத்தனையோ குருக்கள், எத்தனையோ இறை பணியாளர்கள் என்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு என்னை ஆக்கப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றேன். இறைவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறை அமைதியையும் விசுவாச நம்பிக்கையும் இன்னும் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாகவும் இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றேன். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து இறைவன் கொடுத்த இந்த வரத்திற்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இறைமகன் இயேசு ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் தன் கூட அணைத்து கொண்டு அவருடைய பந்தியிலே அவரை அமரச் செய்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். நல்ல தகப்பனே, ஆமேன். உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்திலேருந்து நாங்கள் உயிர்த்த ஆண்டவருக்காக, இறந்த ஆன்மாக்களுக்காக இந்த ப்ரேயரை நாங்கள் வச்சுருக்கோம். உயிர்த்த ஆண்டவர் ஆலயம் இந்த ப்ரேயர் இறந்த ஆன்மாக்களுக்காக இந்த ப்ரேயர் பண்ணப்படுகிறது. இதன் மூலம் இறந்த ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கும் என்று நம்புகிறாங்க. இப்போ ஒரு சின்ன பாட்டு மூலிமா இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா, உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா, அந்த இருளில் மொழி சுடரும்
கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன்னன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு ஒவ்வொருத்தரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைன்னு இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே,
இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 803310000196, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, ஐஎஃப்எஸ்சி கோட் SBI N 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், DD அண்ட் செக். அற்புதர் இயேசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. இமெயில் ஐடி nelson@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.